ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் நம்ம சேனல். இந்த வீடியோவில் நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஐபிஎல் 2025 எம்ஐயோட ஜெர்சி லான்ச் அப்படிங்கிற அந்த விஷயத்தை ஒரு மிகப்பெரிய எமோஷனல் கனெக்டோட கொடுத்துருக்கிற மும்பை இந்தியன்ஸ். அதே நேரம் ஐபிஎல் 2025 பும்ரா ஃபஸ்ட் மேட்ச்லேருந்து அவைலபிளாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஹிண்ட்டையும் அதோடய சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஜெர்சி அப்படிங்கிற அந்த விஷயத்தை சும்மா லான்ச் பண்ணாமல் ஒரு மெசேஜோட லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஹர்திக் பாண்டியா கேப்டன் ஆஃப் மும்பை இந்தியன்ஸ் தான் அந்த மெசேஜை கொடுத்துருந்தாரு. டியர் பல்டன்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த மெசேஜ் ஆரம்பிச்சது. டோட்டலி ஐபிஎல் 2024 அதாவது லாஸ்ட் சீசன் ஒன் ஆஃப் த ஃபர்கெட் பண்ணக்கூடிய ஒரு சீசனாக மும்பை இந்தியன்ஸ்க்கு அமைஞ்சது அப்படிங்கிறத நான் எந்த விதமான மாற்று கருத்தும் சொல்லலை. ஆஸ் அ கேப்டனாக அதை நான் அப்செட் பண்ணிக்கிறேன். பட் ஆனால் இந்த தடவை இந்த ஐபிஎல் 2025 கண்டிப்பாக நம்ம வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய முன்னேற்பாட்டோடு தான் நமக்கு இருந்திருக்கு. ஆக்ஷனில் அதற்கான வேலைகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். ரொம்பவே நீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்குவாட்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. இந்த தடவை நாங்கள் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறோம். நம்மளோட லெகசி அதாவது நம்மளுடைய ஐபிஎல் ட்ராஃபி அப்படிங்கிறது நம்மக்கிட்ட வராமல் இருக்குது. அந்த லெகசியை இந்த ஐபிஎல் 2025 கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொண்டு வருவேன். அது ரொம்ப முக்கியம். ட்ராஃபியை ஜெயிச்சு அந்த லெகசியை கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரேமில் ரோஹித் சர்மா, அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, பும்ரா இவங்கள தான் மெயின் ஹைலைட்டாக பண்ணியிருந்தாங்க. அதாவது ஐபிஎல் 2025ஓட ரீடைன்டு பிளேயர்ஸை தான் மெயின் ஹைலைட்டாக அதில் காட்டியிருந்தாங்க. அதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாசாக தான் இருந்தது. ஜெர்சி லான்ச் அப்படிங்கிறத தாண்டி இது நாங்கள் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஐபிஎல் 2025 ட்ராஃபி மும்பை இந்தியன்ஸ் கேபினட்டுக்கு வர்றதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராமிஸை அந்த இடத்துல கொடுத்து ஒரு விஷயத்தை நமக்கு பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ்க்கு இருக்கிற ஒரு செட்பேக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பும்ராவோட அவைலபிலிட்டி. இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 பார்த்தீங்கன்னா பும்ரா இல்லை. அதனால் அவர் ஐபிஎல்லையும் இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இந்த ஒரு ஜெர்சி லான்ச் அப்படிங்கிற இந்த விஷயத்தில் பும்ரா ஸ்க்ரீன்ஸில் வரும்போது கண்டிப்பாக இந்த ஷூட் அப்படிங்கிறதுலாம் பல வருடங்களுக்கு முன்னாடிலாம் எடுத்திருக்க முடியாது. இப்போ ரீசெண்டாக தான் எடுத்திருக்க முடியும். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பான்சர்ஸு அந்த விஷயங்கள்லாம் ஃபைனல் ஆச்சு. அதனால் இந்த ஷூட்டுக்கே அவர் அந்த இடத்துல கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால ஜஸ்ட்டு சின்ன அவருடைய பவுலிங் ஸ்டாண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயத்தில் கம்ஃபர்டபுள் ஆகிட்டார்னா கண்டிப்பாக பும்ரா ஐபிஎல் 2025 விளாடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையை இப்போ நமக்குள்ளே கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் சைடு ஒரு எஃபிஷியண்ட்டான ப்ராமிஸ் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. ரோஹித் சர்மாவோட சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா கேப்டனாக இருக்கும்போது இந்த மாதிரி ப்ராமிஸ் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணி கப்படிச்சா நம்ம பார்த்துருக்கோம். ஹர்திக் பாண்டியாவோட சைட்லேருந்து இப்போ தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு அருமையான ஃபஸ்ட்டு ப்ராமிஸ் அப்படிங்கிற விஷயம் வந்திருக்கு. ப்ளஸ் ரோஹித் சர்மா உள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு டீமாக நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் பல்டான்ஸ் ஒரு வேறு லெவலில் மாசான சம்பவம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். பும்ரா ஐபிஎல் 2025 வர்றதை வேறு லெவலில் கொண்டாடுவாங்கன்னு தான் என்னோட ஒப்பீனியனும் இருக்குது. கண்டிப்பாக நம்மளுடைய 6th ட்ராஃபி லோடிங் அப்படிங்கிறதோட நம்பிக்கை எனக்கு இன்றைக்கி வந்துருச்சு.